3BHK இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. 3BHK நம்ம சாதாரண நடுத்தர மிடில் கிளாஸ் மக்களுக்கு கனவா, மரியாதையா, ஒரு கௌரவமா, ஒரு அடையாளமா இருக்க போற ஒரு வீடு. அந்த வீட்டை பத்தின, அந்த வீடு வாங்கணுங்கிற அந்த கனவை இவங்க வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்களை பத்தின ஒரு கதை தான் இந்த 3BHK. ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிற டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை 2017 பண்ணாரு. அதுக்கப்புறம் குருதி ஆட்டம்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் சரியா போகாதப்பயே பாத்தீங்கன்னா என்னோட அடுத்த படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னாரு. அதுக்கேற்ற வகையில இந்த 3BHK இருக்குன்னு சொல்லலாம். படத்துல சரத்குமார், சித்தார்த், மேகா நாகராஜ், சைத்ரா அப்படின்னு பல நடிச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளோட ஃபேமிலியில நம்மளோட ஒவ்வொருத்தரோடையும் இண்டிவிஜுவலா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு சரத்குமார் ஆகட்டும், தேவயானி ஆகட்டும், அவங்க பொண்ணா இருக்க மேத்தா நாகராஜ் ஆகட்டும், சித்தார்த் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் எல்லாரோட ட்ரீமும் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்டுக்காக மந்த்லி நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு மிச்சம் பண்றோம்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த வீடுங்கிற கனவை நோக்கி அவங்க எப்படி பயணிக்கிறாங்கிறத ரொம்ப அழகா, ரொம்ப கோர்வையா, சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கிற சித்தார்த்துக்கு படிப்பு வரல, அதனால அந்த படிப்பு தான் என் வாழ்க்கை அப்படின்னு பெற்றவங்க நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ற விதமாகட்டும், ஸ்கூல் லைஃப்ல நடக்கிற அந்த முதல் பருவ காதல் ஆகட்டும், இல்ல அக்கா தம்பிக்குள்ள வர சண்டை ஆகட்டும், குடும்பத்துக்குள்ள சரத்குமார் தேவயானிக்குள்ள இருக்க பாண்டிங் ஆகட்டும், அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா அவங்க எல்லாரோட பாண்டிங்கும் ரொம்ப அழகா கோர்வையா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னா நம்மளோட நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் நார்மலா ஃபீல் பண்ணியிருப்போம், அஃபெக்ட் ஆயிருப்போம் இல்லைங்களா. இன்னமும் நம்மளோட ஃபியூச்சர் என்னன்னு தெரியாம யாரோ ஒருத்தரோட அட்வைஸை கேட்டு அதுக்காக பிடிக்காத படிப்பை படிச்சு பிடிக்காத ஒரு வேலையில சேர்ந்து அதனால நம்ம ஃபியூச்சரே காலியாகி இப்ப நிர்கதியா நிற்போம் இல்லைங்களா. அதுதான் சித்தார்த் ஆயிருக்கு. அந்த இதுல இருந்து சித்தார்த்தும் சரத்குமார் அவங்க ஃபேமிலி எப்படி மீண்டு வந்தாங்க, அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிற ஒரு மெயின் கதை தான் இது. இந்த படத்துக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரெகுலர் நடைமுறை வாழ்க்கையில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டைவர்ஸ், தற்கொலை, வரதட்சணைக்காக தற்கொலை, செக்ஸாட்டுக்காக தற்கொலை அப்படின்னு வர அந்த தற்கொலையை இந்த படத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மேத்தா நாகராஜ் அவங்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை அவங்க எப்படி போல்டா எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற அந்த ஒன் ஷாட்ல, அந்த ஷாட்டு நம்ம குடும்பத்துல நம்ம பொண்ணை நம்ம கவனிச்சிருக்கோமா, நம்ம பொண்ணை நம்ம பாதுகாத்திருக்கோமா, நம்ம பொண்ணை நம்ம கரெக்டான வழியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் மனதுல பதிகிற மாதிரி ஒரு நறுக்குன்னு ஒரு அடி அடிச்ச மாதிரி அந்த ஷாட் அமைஞ்சிருக்கு. இந்த படம் குடும்பத்தோட நம்ம போய் பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் 4 விதம் ஒவ்வொரு வகையிலையும் கரெக்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. படத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா பேச முடியல. ஒரு 7-8 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எமோஷனா கொண்டு போய் ரொம்ப கோர்வையா நிப்பாட்டியிருக்காங்க. படம் ரொம்ப அழகா இருக்கு. படம் எமோஷன் அப்படிங்கிற ஒன்றுல என்ன படத்துல ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன சீன்ல பார்க்கலாம். படம் ஃபுல்லாவே எமோஷன். அதுவும் வீட்டையும் ஒரு பெண் எப்படி இந்த குடும்பத்துல நடுத்தர மக்கள குடும்பத்துல பாதிக்கப்படுறா அப்படிங்கிறத சொல்லும் விதமா அந்த படம் இருக்கு. படத்தோட மியூசிக் அம்ரித் ராமநாத் போட்டிருக்காரு. படத்துக்கு எங்க தேவையோ, பேக்ரவுண்ட் எங்க தேவையோ, ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமா போட்டிருக்காருன்னே சொல்லலாம். படம் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு, நம்ம அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி குடும்ப பாங்கான படங்களை எக்காலத்திலையும் நினைவுல வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வகையில கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தரமான மூவி. சரத்குமார் ஆகட்டும், தேவயானி ஆகட்டும், இவங்க 2 பேரும் அந்த காலத்து நடிகர்கள் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம சித்தார்த்தம், மேத்தா நாகராஜ், சைத்ரா எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் மூவி. கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான கண்டென்ட், அழகான திரைக்கதை, நடுத்தர மக்களோட ரொம்ப கோர்வையா அழகா நமக்காக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம்.